அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்கப் போகிறோம். இது சாதாரணமாக தோன்றினாலும் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு. பலரும் விரும்பும் பாடல்கள், இசைகள், இதன் பின்னால் ஒரு இருண்ட ரகசியம் மறைந்திருக்கிறதா? நமது வீட்டில், போனில், காரில் என எல்லா இடங்களிலும் ஒரு நாள் கூட பாடல் கேட்காமல் இருக்காது சிலருக்கு. ஆனால் இந்த இசை ஷைத்தானின் ஒரு கண்ணியாக இருக்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். உண்மை என்ன? நாம் ஒரு ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். நம்ம தமிழர்களுக்கு பாடல் என்றால் ஒரு பெரிய உணர்வு. பழைய கேயஸ், சித்ராவின் பாடல்களோ, ஏஆர் ரஹ்மானின் மெல்லிசைகளோ கேட்கும்போது நமது மனம் எங்கோ பயணிக்கிறது. ஆனால் சிலர் சொல்வது இந்த பாடல்கள் சைத்தானின் ஒரு ஆயுதம் என்று. அதன் ஒலியும் வரிகளும் நம்மை ஒரு குறிப்பிட்ட மனநிலைக்கு இட்டுச் செல்கின்றன. உதாரணமாக, உனக்கு கோபம் வந்த சமயத்தில் ஒரு ஹெவி பீட் பாடல் கேட்டால் என்ன தோன்றும்? மனசு இன்னும் அமைதி இழக்கும் அல்லவா? அப்போது நமது உடலும் மனசும் பலவீனமாகும் போது ஜின்கள் நம்மை எளிதாக பாதிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. நாம் தமிழர்கள் ஹாலிவுட் பாடல்களையும் கச்சேரிகளையும் ரசிப்போம். மைக்கேல் ஜாக்சனின் கச்சேரியில் மக்கள் மயங்கி விழுவதை வீடியோவில் பார்த்திருப்போம். ஏன் அப்படி? சிலர் சொல்வது அது ஜின்களின் விளையாட்டு என்று. இன்று லேடி காகா, கேட்டி பெர்ரி போன்ற பாடகர்கள் தங்கள் கச்சேரிகளில் சைத்தானின் சின்னங்களை காண்பிப்பதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சைத்தானுக்கு எங்கள் ஆன்மாவை விற்றுவிட்டோம் என்று. நம்ம ஊரில் யாராவது இப்படி சொன்னால் இவனுக்கு பைத்தியமா என்று தோன்றாதா? ஆனால் அங்கே இது ஒரு ட்ரெண்ட். ஒரு பாடகரை பார்ப்போம், லில் நாஸ் எக்ஸ். இவர் தனது பாடலில் நரகத்துக்கு சென்று சைத்தானுடன் நடனமாடுவதை காண்பிக்கிறார். அதற்கு மேல் மனித ரத்தம் கலந்து ஷூக்கள் தயாரித்து அதில் 666 என்ற எண்ணை எழுதிவிட்டார். அதுவும் மணி நேரங்களில் விற்று தீர்ந்தது. நம்ம ஊர்ல யாராவது இப்படி செய்தால் இவனை யாராவது பிடிச்ச ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டோமா? ஆனால் இது ஹாலிவுட்டின் ஒரு பகுதி. நம்ம தமிழர்களுக்கு பாடல் ஒரு பழக்கம். தனியாக இருக்கும்போது ஒரு பழைய பாடலை முணுமுணுப்பது இயல்புதானே. ஆனால் சில பாடல்களின் வரிகள் ஜின்களை ஈர்க்கும் கோடாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். உதாரணமாக, உன் வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு பாடலை முணுமுணுத்து திடீரென ஒரு விசித்திர உணர்வு வந்ததுண்டா? அது தற்செயலானது இல்லை என்று சிலர் நம்புகிறார்கள். பழைய காலத்தில ரெக்கார்டு செய்யப்பட்ட பாடல்களை திருப்பி கேட்கும்போது சைத்தானின் ஆராதனைக்கான வார்த்தைகள் கேட்டதாக மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம ஊர்ல பலர் சொல்வார்கள், அல்லாஹ்வை நினைச்சா சைத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. அது உண்மை. குர்ஆன் சொல்கிறது, சைத்தான் நம்மை அழைப்பான், ஆனால் நாம் அவனுடைய வார்த்தைகளை கேட்காவிட்டால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நமது வீட்டில் குர்ஆன் ஓதலும் துஆவும் இருந்தால் இந்த ஜின்களால் நம்மை தொடக்கூட முடியாது. ஆனால் நாமே சைத்தானுக்கு கதவை திறந்து கொடுத்தால், அதாவது பாவத்தின் பாதையில் சென்றால், அவனுக்கு விஷயங்கள் எளிதாகிவிடும். நண்பர்களே, இதையெல்லாம் கேட்ட பிறகு என்ன தோன்றுகிறது? நாம் கேட்கும் பாடல்கள் ஒரு கண்ணியா, அல்லது இவையெல்லாம் வெறும் கதைகளா? இனி உங்கள் வீட்டில் பாடல் கேட்கும் போது எதை கவனிப்பீர்கள்? அல்லாஹ் நம்மை எல்லாரையும் நேர்வழியில் நடத்தட்டும். ஆமீன்.